ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஆக்ஷன் திரைப்படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் இன் தாய்பே 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் பார்த்து முடிச்சோடனே எனக்கு இன்னும் லவ் ஸ்டோரி மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இது லவ் ஸ்டோரியா இல்லை ஆக்ஷன் ஸ்டோரியா அப்படின்றத மறக்காமல் எனக்கு சொல்லிவிடுங்க. அண்ட் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் கதை சொல்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டுனா நம்ம வார போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க, வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தாய்பே காட்டுறாங்க. தாய்பேயில் பார்த்தீங்கன்னா குவாங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காது. அதோட பெரிய ஆள் தான் வந்து வெளியே வராரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் கூட. ஸோ படத்தோட வில்லன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, சார் என்ன சார் உங்கள் மேலே இவ்வளோ வந்து புகார்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நியூஸ் பேப்பர் கேட்கும்போது நம்ம ஆள் வந்து ரொம்ப பவ்யமாக, ஐயோ இது என் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க, நான் இது வந்து ஏதோ கான்ஸ்பிரசி தெரியுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி அவங்க லாயராக கேவலமாக அசிங்கமாக திட்டுறாங்க. திட்டி போட்டு என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோடில் ஃபோனை வச்சுட்டு ஃபோனை எடுக்காமல் ஏதோ ஒரு கடையை வந்து விறக்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வெறிக்க பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு ஷோரூம்குள்ளே போகிறாங்க. எல்லாம் எக்ஸாட்டிக் கார்ஸாக இருக்குது. அங்கே வந்து ஒரு சிவப்புக்குள்ள ஃபெராரி அப்படியே தொடும் போதே அப்படியே ஃபீல் பண்ணி தொடுறாங்க நம்ம ஹீரோயினை. ஸோ இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினை, நம்ம வில்லனோட ஒய்ஃப். அந்த இன்ஜின் பே எல்லாம் திறந்து பார்த்துட்டு வண்டியை டெஸ்ட் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சேல்ஸ் பர்சனும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்தா நம்ம ஹீரோயின் சும்மா அந்த காரை வந்து விரட்டு பறக்குன்னு பறக்குறாங்க அந்த தாய்பே ரோடில். சும்மா ட்ரிஃப்ட்லாம் பலமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷோரூமில் போய் நிறுத்தினா அங்கே மேனேஜர் யாரை கட்டுறா வெளியே எடுத்து முடியுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெளியே இறங்குவோன்னே ஐயோ மிஸ்ஸஸ் வாங் சாரி நீங்களாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவர் மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. சரி கார் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 2 நாள் கிடச்சிடும் அப்படின்வாங்க நம்ம ஹீரோயினை. உடனே இல்லைங்க 1 ஹவரில் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 ஹவரில் வண்டியை வந்து டியூன் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க, டெலிவரி கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக அந்த கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இடத்துக்கு போயிட்டு பார்த்தா அது அப்பார்ட்மெண்ட்டு பயங்கரமாக இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் காரே ஏற்றி ஸ்ட்ரைட்டாக மேலே மொட்டை மாடிக்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மேல் மாடியிலேருந்து பார்த்தா வந்து மொத்த தாய்பேயே தெரியுது. நம்ம வீட்டில் வந்து அப்படியே அந்த தாய்பே வியூவில் வந்து ஷாம்பெயின் குடிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அதே டைமில் நம்ம ஹீரோயினும் உள்ளே என்ட்ராகிறாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ண மொத்த பேக்கையும் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போதே ஷாம்பெயினா என்ன நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு வந்து வில்லங்கிட்ட கேட்கும்போது வில்லன் உங்க கூட கல்யாணம் ஆகி நான் வாழ்கிறேன்ல அதுக்காக தான் கொண்டாடுறோம் அப்படின்றது நக்கலாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆச்சு அப்படின்போது எனக்கு இனி தான் ட்ரையல் ஆரம்பிச்சது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமேட்டு வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃபை கொஞ்சம் முறைச்சி பார்க்குறாரு நம்ம இதில். நான் உன் ஒய்ஃப்டா நானே எப்படா சொல்லுவேன் அப்படின்னும் போது சரி நல்ல வேலை நான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற ஆமாம் அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்து வில்லன் சரி நீ பார்க்குறதெல்லாம் வாங்கணுமா, இன்னொரு ஃபெராரி உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஃபெராரி எனக்கு இல்லைடா உனக்கு தான், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எல்லாம் புருஷன் மாதிரியும் தலையில் அடிச்சுக்காத குறையா தேங்க்யூ லவ் அப்படின்னு சொல்லி திரும்பிடுற நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக அவங்க ரூமுக்கு போய்ட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. கதவு தட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க ரூமுக்குள்ளே போயிடறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், அதுதான் ஹீரோனோட பையன். ஆக்சுவலாக இவன் வந்து இந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து வில்லனோட பையன் கிடையாது, இது வந்து ஹீரோனோட பையன். வில்லன் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த பையன் இருப்பான். ஸோ தத்து பிள்ளையாக வந்து நம்ம வில்லன் தான் வந்து வளர்த்துட்டு இருப்பான். நம்ம பையன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சூட்கேஸில் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கான். நம்ம அம்மா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த நேரத்தில் வந்து எம்பாரசிங்காக இருக்கும் எனக்கு, நான் இங்கே இருக்கிறோம்ல நான் பாரிஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா வாங்க பார்த்து நீ இவ்வளோ இதுவாக்குற அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து ஓஷன் ஈகாலஜியே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான், எல்லா அனிமல்ஸையும் கொண்டுட்டு இருக்கான், எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவான். உடனே அவங்க அம்மா பயந்து போய் அந்த கதவு மூடிட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதடா, நம்மளுக்கு பிரச்சனைன்னு இருக்கும்போது வந்து வில்லன் தாண்டா நம்ம கூட இருந்தான், அவனை பற்றி உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் ஒரி பண்ணாது, அடுத்த வாரம் நான் வந்து உன்னை வந்து பாரிஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து யூஎஸில் ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கி ஒரு இடத்துல உட்காந்துறாரு. பின்னாடி இருக்க இடம் கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. இவரை வந்து போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரை அரெஸ்ட் பண்ணும்போது வந்து கரெக்டாக ஒரு பெரிய அதிகாரி ஒரு காரில் வந்து இறங்குறாங்க. அந்த லேடி ஆஃபீஸர் வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்கடா, அவன் ஏனோட ஆள்டா அப்படின்றாங்க. அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸரா இல்லை அவங்ககிட்ட பேட்ச்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் அண்டர் கவர் காப்பிட்டா அவங்ககிட்ட எப்படா பேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸும் பண்ணிடுறாங்க.
நம்ம பெரிய ஆஃபீஸர் வந்துட்டு டேய் நான் உன்னை வந்து அப்சர்வேஷன் தானடா பண்ண சொன்னேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ கிச்சனில் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டும் அங்கேயே தான் வேலை செய்கிறாரு போலக்குது. கரெக்டாக இவங்க 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் வந்து ஏதோ ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வராங்க. ஃப்ரெஷ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீ ஃபுட் மாதிரி ஒன்று பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது வந்து நம்ம ஆள் வந்து ஒரு சிக்னல் காட்டுறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு வந்து காலருக்கு கிட்ட வந்து அப்படியே லைட்டாக நவுத்துறாரு. ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, ஒரு சூப்பரான வேலை பார்த்துருப்பாரு. அவரோட யூஎஸ் போலீஸ் பேட்சை வந்து சார்வால் கையோடு எடுத்துகிட்டு வர டொம்முன்னு கரெக்டாக அங்கே விழுந்ததை பார்த்த உடனே இந்த வில்லனுங்கெல்லாம் வந்து பார்த்து மாணவனை போட்டே தள்ளணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கத்தி கடப்பாரெலாம் எடுத்து ரெடி ஆகிடுறானுங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டை காப்பாற்ற இன்டர்வியூ ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு செம்ம ஃபைட் டம்மால் டிமில் நடக்குது. இவ்வளோ கலவரத்துலேயும் அங்கே வந்து லவ்லாம் வேறு பண்ணுறானுங்க. ரொம்ப நேரமாக வந்து ஃபைட்டு வந்து உள்ள கிச்சனுக்குள்ளே நடக்கும். ஆனால் யாருமே அந்த கண்ணாடி வழியாக வந்து அங்கே ஒரு சண்டை நடக்குதுன்றதை அதை கூட கவனிக்காமல் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் வந்து ஒருத்தனை வந்து லைட்டாக எரிச்சு விட்டுறாரு. அவன் வந்து கிச்சனை விட்டு வெளியே ஓடினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே அங்கே சண்டை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையே கவனிக்கிறாங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய மீன் தொட்டி இருக்கும். அந்த மீன் தொட்டியில் குதிச்சு அவனை காப்பாற்றிக்கலான்றதுக்காக தான் வெளியே ஓடி இருப்பான். நம்ம ஹீரோ சும்மா கிடையாதுங்க, பின்னாடியே போயிட்டு அவனை பிடிச்சி அந்த மீன் தொட்டிக்குள்ளேயே முக்கி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்குறான். ஆனால் அவன் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல மாட்டான். கரெக்டாக அதே டைமில் இந்த வில்லனோட ஒரு ஆள் வந்து சுட்ட உடனே வந்து அந்த மீன் தொட்டி உடஞ்சி எல்லோரும் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இலகிய மனசை வரான். அங்கே இருக்கிற ஒரு கிளாஸ்க்கு அங்கே இருக்கிற ஒரு 10-15 மீனில் ஒரு மீனையாவது உயிரோட காப்பாற்றிடுறாரு. அந்த மீன் தான் இப்போ அவர் கையில் வச்சுக்கிற மீன். இதுதான் வந்து கதையோட ஃப்ளாஷ்பேக். ஸோ ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி பெரிய ஆஃபீஸரை ஹீரோ வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே முன்னாடி இப்படி பண்ணால் நான் எப்படிடா வந்து இந்த கேஸ் நடத்துறது, இதில் எதை வச்சுடா நான் கேஸ் நடத்துறது அப்படின்னு கேட்க போகிறாங்க நம்ம பெரிய ஆஃபீஸர். உடனே நம்ம ஹீரோ நோ வரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் ஒரு ஷிப்மெண்ட் எடுத்துனானுங்களே, அதில் இருக்க ஒரு கேனை திறந்து காட்டுறான். பார்த்தா ஹெராயின். உடனே வந்து ப்ரெஸ் மீட் நடக்குது. ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு 300 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஹெராயினை வந்து நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம், குவான் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஷிப்மெண்ட்டில் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே வந்து இதை வந்து நம்மால் டாய்பையில் வந்து இதில் பார்த்துன்னு மொபைலில் பார்த்துன்னு இந்த மாதிரி வந்து நம்ம ஷிப்மெண்ட் மாட்டிச்சுன்னு அவ்வளோதான் நம்மால் செம்ம காண்டாயிடுறாரு. வில்லன் வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுன்னு இருக்கிற ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எவ்வளோ நாள் தான் இன்னும் நீ வந்து அந்த ஆளையே நினச்சின்னு போகிற, அவன் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உன் மனசை வந்து உடச்சிட்டு போனான், திருப்பி அவனையே நினச்சிருவேன், நம்ம மூவ் ஆன் ஆகலாம், நான் உன்னை லவ் பண்ணிட்டு தானே இருக்கேன், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி ஒன்றா இருந்துடுறாங்க. அதே சீனில் வந்து நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவர் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஏதோ பார்த்துருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு டிப் ஷீட் வருது. இந்த மாதிரி வந்து குவாங் இண்டஸ்ட்ரி பற்றி எங்கிட்ட ஒரு லெஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிப் ஷீட் வருது. அதை வந்து டாய்பேயில் வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க. டக்குன்னு அந்த டிப் ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு நம்ம ஆள் வந்து பெரிய ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி வந்து குவாங் இண்டஸ்ட்ரியோட குவாங்கோட லெஜரை வந்து யாரோ வந்து தரேன்னு சொல்கிறாங்க, ஒரு வீக்கெண்ட் மட்டும் டாய் பைப்பில் போய்ட்டு நான் வந்து அந்த லெஜரை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம பெரிய ஆஃபீஸரோ இல்லை நீ 15 இயர்ஸ் முன்னாடி டாய் பைப்பில் பண்ண விஷயமே வந்து ரொம்ப பெரிய விஷயம், நீ இனிமேல் டாய் பை பக்கம் போகக்கூடாது, நீ என்ன பண்ணு கம்முன்னு வந்து 2 வீக்கெண்ட் வந்து லீவ் எடுத்துகிட்டு எங்கேயாவது வேறு எங்கேயாவது போய்ட்டு குஷ்ட்டு மட்டையாகு அப்படின்னு சொல்லி அவனை தொத்தி விட்டுறாங்க. ஆனால் நம்ம திட்டு பையனாச்சே, அவன் என்ன பண்ணுறான், திட்டு பாஸ்போர்ட்டில் ஜார்ஜ் வாஷிங்டன்ற பேரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தாய்பைக்கு வீக்கெண்டை கொண்டாட கிளம்பிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினோட பையன் என்ன பண்ணுறான், வில்லனோட ரூமுக்குள்ளே இதே தேடினுக்கிறான். கரெக்டாக அதே டைமில் வில்ல வந்துட்டு என்னடா அப்படின்னு வந்து இல்லை நான் ஷார்ப்னர் தேடினுக்கிறேன் அப்படின்னோடனே ஷார்ப்னர் எடுத்து கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு நம்ம பையன் அப்படிக்கா போகலான்னு வந்து வில்லன் நான் உனக்கு அப்பாவாக இருக்க ரொம்ப ட்ரை பண்ணுறேன்டா, ஏன்டா என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். நம்ம எதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே வந்து ஓடிடுறான். கரெக்டாக இதே டைமில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து வீடியோ பார்த்துன்னு இருப்பாங்க, ஒரு வீடியோ கரெக்டாக அந்த வாலிபால் டீமை பற்றி. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அப்படி கிராஸ் ஆகிறத அவங்க பார்த்துருவாங்க அந்த டிவியில். அதனால் அவங்களும் ஹீரோவும் ஒன்றா இருக்கிற ஒரு ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதை வந்து பாத்ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதை டக்குன்னு வில்லன் வரதை பார்த்தோன்னே அதை மடித்து அந்த மேக்கப் பாக்ஸ்குள்ளேயே அப்படியே வச்சுருவாங்க. வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக திரும்புவாங்க. நம்ம வில்லன் வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனால் அங்கே நம்ம பையன் ஹீரோவோட பையனை வச்சு ஷேமா அடி அடிச்சுன்னுக்கிறாங்க. அப்புறம் தான் சொல்கிறான் வில்லன், டேய் இவன் தான் நம்மளோட தூதுவன், என்னோட பற்றி எனக்கு பிரச்சனை கொடுக்குறதே வந்து நம்ம பையன் தான் அப்படின்னு சொன்னபோது டேய் அடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கருதுருவாங்க. அப்புறமேட்டு வந்து நீ என்னடா பண்ண, ஏன்டா இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கதருவாங்க. அவன் வந்து டால்ஃபினை கொண்டான், அதனால தான் நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வில்ல இன்னும் கண்ணடி டால்ஃபினுக்காகடா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறமேட்டு சரிடா அந்த லெஜரை கொடுத்துட்றா, இந்த டால்ஃபினுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுடா, லெஜரை கொடுத்துட்றா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லினே இருப்பான். அப்புறம் ஹீரோயினும் வந்து ஏதோ பேசி ட்ரை பண்ணுவாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம பையன் என்ன சொல்கிறான், எனக்கு வெறும் 5 நிமிஷம் தான் வேணும், ஜான் அப்படின்ற ஏஜென்ட் கிட்ட இந்த லெஜர் போய் சேர்ந்துடும் அப்படின்னா ஜானுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அந்த பழைய நினப்பில் வரும். அதாவது
அதாவது வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா இருக்காங்க. ஹீரோவோட பேர் தான் ஜானு. அந்த ஏஜென்ட் தான் ஜானு. அவன் தான் வந்து இங்கே இந்த லெஜரை வாங்கிறதுக்காக தாய்பே வந்திருக்கான். ஸோ அவங்ககிட்ட தான் வந்து அந்த புக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து ட்ரை பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ இது நடக்குது. நம்ம வீரனும் எவ்வளோ பேசி பார்த்துருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இவங்க சமகாண்டாகி போயிட்டு என்னை அட்றா அப்பயா தான் இந்த பையன் சொல்கிறான்னு சொல்லிட்டு வில்லங்கிட்ட சொல்கிறாங்க. வில்லன் நான் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லின உடனே டென்ஷன் ஆகிடுறான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணிக்கினே போயிட்டு நான் வந்து ஸ்மோக் பண்ணுறதே வந்து உன்னோட நாத்தம் தாங்கக்கூடாது, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாகு அப்படின்னு தான் போயிட்டு வில்லங்கிட்ட சொல்கிறா. இதை வந்து வில்லன் வந்து கடுப்பாக பார்க்கும்போது வில்லனோட ஆள் ஒருத்த என்ன பண்ணால் திறமை சுச்சுறான். அவ்வளோதான், அவங்ககிட்ட இருக்க கன்று எடுத்து அவனையே வந்து செம்ம அட்டுன்னு அடிச்சு அவனை சுட்டு கொண்டுறான். சுட்டு கொண்டுட்டு கன் எடுத்துன்னு போயிட்டு அந்த பையன் கீழே வச்சு அவனை எங்கே இருக்குது சொல்கிறியா இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். மேரியட் ஹோட்டலில் 218 வந்து என் ஃப்ரெண்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்கான் அந்த லெஜரை அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ணி அடுத்த சீன்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே அந்த ஹோட்டலில் வந்து நல்லா குளிச்சு கழிச்சிட்டு ரெடி ஆகி சரி கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்காரு. அப்போ பார்த்து வந்து ஒரு காலிங் பில் சவுண்ட் வருது. டக்குன்னு வந்து இவனுங்களாம் கொஞ்சம் ரெடி ஆகி உசாராகி அப்படியே போய் பார்க்குறானுங்க. லெஜர் வந்து கீழே கிடக்குது. அதை எடுத்து பார்க்குறானுங்க. லெஜரில் எல்லா டீட்டெயில்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோ அதை ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சிடுறாங்க. இவனை வந்து வேறு வழி கிடையாது, அடிச்சு கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறாரு, போயிட்டு லெஜரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அவன் அடியாரில் அமுச்சு விட்டு அவன் ஹீரோயினை மட்டும் ஒரு ஆளை பிடிக்க சொல்லிடுவான். பையனை கீழே எட்டு வச்சு அவன் காலை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வில்லன் ரெடி ஆகும்போது என்ன ஆகுது, டக்குன்னு அவங்க அம்மா வந்து அங்கே இருக்க ஆளை தள்ளி விட்டு அந்த கன்னை எடுத்து அவனை சுட்டுறான். சுட்டுட்டு வில்லன் நெத்தியில் கன்னை வச்சு அவனை நீ என் பையனை விட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வில்லன் அப்பயும் ஒரு லவ் தான். நீ அப்போ யார் உன்னை லவ் பண்ணுவா, யார் உன்னை வந்து பார்த்துப்பா அப்படின்னு வந்து வில்லன் பேசுகிறான். நம்ம பையன் வந்து பெரிய அந்த ரைனோசர் பொம்மை ஒன்று இருக்கும் அவன் அந்த டேபிளில், அதை எடுத்துனா டம்மால் வில்லம் மண்டையில் வச்சு அவனை மைக்கடிக்க வச்சிடறான். வச்சவொடனே அவள் தான் அடுத்த சீன்லேயே சும்மா ஃபெராரி பறக்குது திருப்பியும். அதே டைமில் இங்கே வந்து இந்த அடியாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேரியட் ஹோட்டலுக்கு வந்துடுறானுங்க. மேரியட் ஹோட்டலுக்கு வந்து அந்த 2018 ரூமுக்கு போயிடுறானுங்க. ரூமுக்கு போயிட்டு காலிங் பெல் அழுத்துறானுங்க. அதாவது கன்னுலாம் எடுத்துன்னு போயிட்டு அழுத்துறானுங்க. ஏதோ ஒரு கேள்வி வருது. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோவும் வந்து வேறு ஒரு ரூமில் இருக்கிறான் பொழுது. ஸோ வந்து பையன் வந்து தப்பான ரூம் சொல்லிட்டு இருக்கிறான். ஃபோன் பண்ணி வில்லங்கிட்ட வந்து இந்த அடியார்களெலாம் சொல்கிறேன், தப்பான ரூம் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே வில்லன் வந்து டேய் வேறு ஏதாவது ஒரு ரூமில் இருப்பான்டா, வீடு ரூம் ஃபுல்லாக தேடுங்கடா அப்படின்னா கரெக்டாக அதே டைமில் நம்ம ஹீரோயினும் அவன் பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வில்லனுங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட் டெஸ்கில் போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யார் செக்இன் பண்ணுறா டீட்டெயில் கேட்டால் அந்த ரூமுக்கு போகிறானுங்க. அதே டைமில் நம்ம ஹீரோவோட காலிங் பெல் அடிக்குது. உடனே வந்து நம்ம ஹீரோவும் அந்த கூட இருக்கவங்களும் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக வந்து அந்த ரூமை போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு அந்த ஹோல் வழியாக பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படியே வந்து நம்ம ஹீரோக்கு சட் அப்படியே வந்து போது டக்குன்னு தந்து என்னடி இங்கே பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது ஆபத்தில் இருக்கடா ஜான், நீ இங்கேருந்து உடனே கிளம்பி போகணும். ஓ இவர் தான் ஜானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். ஆமாம் கிளம்பணும் அப்படின்னு. ஓ உனக்கு பையன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உன் லைஃப் ஆபத்தில் இருக்கடா, உங்கள்கிட்ட லெஜர் இருக்குன்ற விஷயம் வந்து குவாங்குக்கு தெரிஞ்சிச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லும் போது குவாங்கை பற்றி உனக்குலாம் எப்படி இவ்வளோ தெரியும், நான் குவாங்குக்கு தான் மேரிடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசினே இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லங்க அங்கே வந்து வந்துடும். வந்தவுடனே நம்ம ஹீரோ வந்து அங்கே கன்னு ஷாட் அடிச்சுட்டு டக்குன்னு ஹீரோயினையும் பையனையும் வந்து உள்ள ரூமுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த கன்ஸ் எல்லாம் எடுக்க ரெடி ஆகிடுவாங்க சண்டை போகிறதுக்கு. அவள் தான் ஒரே கன் ஃபைன் டப்படான்னு அடிச்சுனே இருப்பானுங்க. அந்த இதில் வந்து ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்துப்பான். அவன் வெள்ளை கோட்டெலாம் காட்டு வருவான். கட்சியில் வந்து அவனையும் போட்டு தள்ளுவானுங்க. ரூமுக்குள்ளே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு இன்னொருத்தனை இருப்பான். அவனும் வந்து செம்ம சூப்பராக சண்டை போடுவான். ஒரு 4-5 பேரை வந்து கத்திலே வந்து டப்புன்னு வெட்டுவான். வெட்டினாலும் வந்து அந்த வில்லனோட பெரிய கேங் மெம்பர் ஒருத்தரப்பான் வந்து அவன் உள்ளே வந்தவொடனே ஹீரோட ஃப்ரெண்டையும் வந்து சுட்டு கொண்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த லெஜர் விழுந்திருக்கும். அந்த லெஜரை வந்து வில்லன் எடுத்துக்கிறான். வில்லன் எடுத்துகிட்டு நம்ம ஆள் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு ஸ்மோக் பாம் அந்த ரூம்குள்ளே போட்டுறாரு. ஸ்மோக் பாம் உள்ளே போட்டோன்னே இவங்க எல்லோரும் சுட ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு சின்ன ஒரு பாமையும் தூக்கி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும், ஏசி வெண்ட் மாதிரி ஒரு கேப்பு, அந்த கேப் வழியாக போயிட்டு இவங்க வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரை சுட்டு இவர் பயம்புத்திட்டு லிஃப்ட்டோட அந்த பட்டன் இருக்கும்ல அந்த பட்டனையும் உடச்சிட்டு ஸ்டேர்ஸ் வழியாக இறங்குறாரு. ஸ்டேர்ஸ் வழியாக இறங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த லாக்கையும் வந்து உடச்சிட்டு ஸ்டேர்ஸ் வழியாக இறங்கிடுறாரு. கரெக்டாக இதே டைமில் வந்து தாய்பே போலீஸும் வந்துட்டு அந்த இடத்துல தாய்பே போலீஸ் வந்துட்டு அந்த இதில் மானிட்டரில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோயின்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துடுறாங்க. கரெக்டாக எதிர்க்க போலீஸ் வரதை பார்த்த உடனே இவங்க 3 பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பக்கத்தில் இருக்க ரூமுக்குள்ள டக்குன்னு நுழைஞ்சிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இவன் ஒரு கட்டிங் போடுறான், ஒவ்வொரு கட்டிங் போடுறான். இவன் உண்மையுமே வந்து குவாங்கோட சண்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இவன் ஹீரோயின் பொறுமையாக யோசிச்சுட்டு டேய் உங்கள் அப்பா இவர் தான், டேய் உங்கள் பையன் இவர் தான் அப்படின்னு வந்து இன்ட்ரோடுவேன். 2 பேரும் பேத்த முடிப்பாங்க. இவங்களுக்கு வந்து புறக்கேறிட்டு திருப்பி பொறுமையாக சொல்லுவாங்க, இவன் தான் உங்கள் பையன், இதுதான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மாற்றி சொல்லிடுறாங்க. 2 பேரும் பேத்த முடிச்சிட்டா பையன்
அப்போ நீங்கள் செஃப் இல்லையா அப்படின்னா இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா கோஸ்ட் இஸ் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. கரெக்டாக அதே டைமில் போலீஸ் வந்து மானிட்டரில் பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்து அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக இறங்கி வரதை வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு யோ நில்லியா அப்படின்றதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினோட ஃபெராரி காரில் ஏறி வந்து அங்கேருந்து தப்பிச்சிடறாங்க. போலீஸும் வந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. சேசிங்கில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து குண்டடிப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துட்றாங்க. ஸோ எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை ஹாஸ்பிட்டலாக போக வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. மீன் டைம் வந்து வில்லனுக்கு வந்து அந்த லெஜர் வந்து கிடச்சிடுது. லெஜர் கிடச்ச உடனே வந்து திருப்பி அவன் பசங்கிட்ட போய் வந்து அவன் ஒய்ஃபை வந்து கண்டுபிடிக்க சொல்லி வில்லன் அனுப்பிச்சிட்றான். இங்கே நம்ம ஹீரோயினை ஃபெராரில் சும்மா பறன்னு பறந்துட்டுருக்காங்க. எப்படியாவது இங்கே தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு ஐடியாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸா டெலிவரி பைக்காரனை போய் இடிச்சுட்டு சாரி கேட்டுட்ருக்காங்க. கட் பண்ணால் வந்து திருப்பியும் வந்து நம்ம வில்லன் வந்து ஏதோ ஒரு டெக்கி கையை வச்சு லேப்டாப்பில் இந்த ரெட் கலர் ஃபெராரி எங்கே போனாலும் பிடிங்க அப்படின்றத மேட்டரை சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஃபெராரி வந்து ஜர்புருன்னு போது கரெக்டாக வந்து போலீஸ் வந்து கார்னர் பண்ணிடுறாங்க. கார்னர் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அந்த பிஸா பாய், அதாவது வந்து ஃபெராரிக்காரை வந்து பிஸா பாய்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது நம்ம வில்லனுக்கு தெரிய வந்து என்னடா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேட்கும்போது ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸா பாய் சொல்லியிருக்கான். செம்ம காண்டாகிறான் வில்லன். நம்ம ஹீரோயின் பையன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சப்வே ட்ரெயினில் வந்து ஏறி எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க. ஒரு தூரத்தில் போயிட்டு ஒரு கார் பார்க்கிங்லாம் பண்ணுறாங்க, காரை திருடுறாங்க. கரெக்டாக அவள் வந்து சூப்பராக கார் திருடுறா. இவன் வந்து அந்த செக்யூரிட்டி அடிச்சு டார்ச்சை போடுறான். 2 பேரும் காரில் ஏறிடுறாங்க. பையன் மட்டும் வெளியே நின்று பேத்த பார்த்தினா என்னடா அப்படின்னா, யார் நீங்களாம், அவள் கார் திருடுறா, நீ என்ன எல்லாரையும் அடிக்கிறா, யார் தான் நீங்களாம், நீங்கள் என் பேரண்ட்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். டேய் அம்மா சொல்கிற பேச்சு கிளறா, உள்ளே ஏறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இவன் திட்டினே வரான் ஹீரோவை. உன்னால் தாண்டா நாங்கள் இதில் மாட்டிக்கிட்டோம், உன்னால் தாண்டா ஏதோ ஐடியா பண்ணுறான் எங்களை எல்லாம் தப்பிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இவன் என்ன பண்ணுறான், சரி அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிடுறான். என்னடா தூங்குற அப்படின்னு கேட்டால், நான் தூங்கினா தான் நல்லா ஐடியா வரும்னு சொல்லிடுறான். ஒரு இடத்துக்கு வந்து ஹீரோயின் கூட்டி இருப்பாரா, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய்ட்டு நிறுத்திட்டு விடிஞ்சு பார்த்தா வந்து ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ஹாஸ்பிட்டலில் இருக்கணுன்னே அவன் கத்துவான், ஏன்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னும் போது, இல்லை உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, ஃபார்ச்சுனேட்லி உன் பையனுக்கும் உன்னோட பிளட் குரூப் இருக்கிறனால உனக்கும் அவன் பிளட்டையே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அங்கே வந்து பையன் வந்து படுத்துட்ருக்கான் இன்னொரு பெட்டில். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக டாக்டர்லாம் வந்து ஒரு பசங்க வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்களாம் அந்த ட்ராயிங் வரைஞ்சதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டால் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டொனேஷன் பண்ணுற ஒரே ஆள் வந்து ஹீரோயின் தான் பொழுது. ஸோ அதனால தான் ஹீரோயினுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டெல்லாம் போட்டுட்டு புருஷனை கூட்டிங்கன்னா ஹீரோயின் பையன் 3 பேரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயினோட பாட்டி வீடாம்பா. ஸோ இது வந்து ஒரு ஃபிஷிங் வில்லேஜ். ஸோ அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் வந்து அவங்க பையனுக்கு வந்து சொல்கிறாங்க, இதுதான் வந்து என்னோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாட்டி ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி, ஒரு சேஃப் பிளேஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுறாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தங்க ஒரு கண்ணாடி படம் வருவான். அவன் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹீரோயினோட கசின் வந்து அவன் வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துருப்பான். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பையன் வந்து இங்கே உண்மையுமே யார், எனக்கு உங்கள் ஃபேமிலியை பற்றியோ இல்லை உங்கள் பாஸ்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது, உங்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் வந்து பையன் கேட்குறான். பையன் கேட்கும்போது ஸோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபிஷிங் வில்லேஜில் வந்து தான் இருந்தோம், எங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு தடவை பார்த்திங்கன்னா வந்து ட்ரக்ஸு வந்து மாட்டோம் தண்ணியில். ஸோ வந்து இது வந்து பெரிய பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸை வந்து நாங்கள் மறைச்சி வச்சுருவோம். ஆனால் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த ட்ரக்கோட ஓனர் வந்து வந்துட்டான் எங்கள் ஏரியாவுக்கு. வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டினா. ஆனால் வந்து இந்த ட்ரக்ஸை எடுக்க வரவனுக்கு வந்து சும்மா கிடையாது, இவனுக்கு ட்ரக்ஸை மட்டும் எடுத்துன்னு போகாமல் பொண்ணுங்களையும் தூக்கின்னு போயிடுவான். அப்படின்றனால நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு நான் தப்பிச்சு அங்கே ஓடிட்டேன். ஸோ இந்த அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தப்பிச்சு போகிறது பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு மவுண்டெயினில் வந்து கார் சேசிங்கில் செம்ம பயங்கரமாகும். நம்ம ஹீரோயின் வந்து தாறுமாற லெஃப்ட்டு ரைட்டு சென்டர்னு அடிச்சு தூக்கின்னு ஓட்டுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பாயிண்டில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு வந்து கவர் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடிச்சு வாயெல்லாம் உடச்சே வந்து ஈத்துன்னு வந்துடுறாங்க. ஆனால் வந்து இந்த இவளை சாவடிக்காமல் இவளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ அவனோட ஒரு டிரைவரை வந்து கொண்டு வரப்பாங்க இவன் கார் எடுக்கும்போது. ஸோ அந்த வேலையை வந்து இவளுக்கு கொடுத்து, நீ ஒரு டிரைவராக மாறிடு, உன்னோட பாட்டியும் உன்னையும் எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பக்கம் திருப்பி, ஸோ நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பான். ஸோ ஹீரோ வந்து அது ரொம்ப வருஷம் ஆச்சு மறந்துட்டேன் அப்படின்மா. சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல உடனே இவன் வந்து நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருந்தேன், ஆஃபீஸ் வேலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா
நான் வந்து உங்கள் அம்மாவை மீட் பண்ணேன், நான் வந்து ஒரு ட்ரக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸோ நான் பிடிக்கணுன்றதுக்காக வந்தேன். அப்போ வந்து ஒரு ஷிப்மெண்ட் வந்து காரில் போகுது அப்படின்ட்டு வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அந்த இன்ஃபர்மேஷனை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போகும்போது பார்த்தா அது உங்கள் அம்மா தான் வந்து அந்த காரை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காரை போகும்போது வந்து உங்கள் அம்மா வந்து நான் ஒரு காம்படிட்டரு, அந்த ட்ரக்கை எடுக்க தான் வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் காரை வந்து தட்டி விட்டுருவா. ஸோ என் கார் கம்ப்ளீட்டாக டாப்பில் ஆகிடும். ஆனால் கார் டாப்பில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோன்னு கண்ணும் பார்த்துருப்பாங்க. கண்ணும் பார்க்கும்போதே ஃபஸ்ட் சைட்லேயே வந்து 2 பேரும் லவ்வில் விழுந்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறா, இவளும் வந்து கார்லேருந்து இறங்கி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அவன் காலை பூச்சி வெளியே எடுத்து பார்த்தா அவனுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறான். உடனே வந்து சிஆர்பி கொடுத்து அவனுக்கு வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. ஹார்ட் பீட்டை வந்து கொடுக்குறா. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் கிஸ். இதெல்லாம் நான் மறக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்புறம் 2வது கிஸ், 3வது கிஸ், 4வது கிஸ், 5வது கிஸ், 6வது கிஸ் எல்லாம் வந்து சொல்லுவான். ஸோ எந்த கேஸில் வந்து குழந்தை ஃபார்மான்றது வரைக்கும் சொல்லிவிடுவானுங்க. சொல்லி முடிப்பானுங்க. உடனே அந்த பையன் ஐயோ போதும் ஏற்கனவே கொடுமையாக இருக்குது, போதும் நிறுத்துங்க அப்படின்னுறாங்க சொல்லிட்டு உடனே. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து ஆர்குமெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க. ஏன் நீ வந்து விட்டு போன, அவன் விட்டு போனான் அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி ஆகிடும். அப்புறமேட்டு நிறுத்திட்டு இப்போ போதுண்டா ஏதோ வந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. விடிஞ்சது உடனே வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வேண்டில் தூங்கினுக்கிறான். உள்ளே வந்து பார்த்தா பையன் வந்து பீன்ஸ் குடிச்சுனுக்கிறான். பையன் கூட உட்காந்து பீன்ஸ் குடிச்சுனே சூப்பராக பண்ணடா அவனோட திருநதில் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினுக்கிறான் பையனை. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி அம்மா எங்கடான்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து தேடிப்பாங்க. அம்மா வந்து கார் ரிப்பேர் பண்ணுகிறாங்க. நீ ஏன் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்ல அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்லுவாள், நான் அன்றைக்கி வந்து உன்னை பார்க்க வந்த இடத்துல தான் நீ ரொம்ப சீரியஸாக இருந்த, அதனால் நீ பேசும்போது அப்படின்னு நான் சொல்லும் போது நீ தான் சொன்ன இந்த மாதிரி வந்து நீ வந்து இந்த ட்ரக்கு பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்க, குவாங்கா பிடிக்கிறதுக்காக தான் வந்து என்னை லவ் பண்ண அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரும் ஒரே ஃபீல் பண்ணி அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. சரி இந்த மாதிரி அவனை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வில்லன் வந்து அந்த ஹோட்டலோட சிசிடிவி கேமராவில் பார்த்துனப்பா நம்ம ஹீரோ வந்திருப்பார். ஹீரோயின் அப்புறம் பையன் வந்து 3 பேர் அந்த ஸ்டேர் கேஸில் போகிற அந்த வியூ பார்த்துட்ருப்பான். டக்குன்னு நம்ம வில்லனுக்கு வந்து ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும். இவனை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், எழுந்து அவன் ஒய்ஃபோட பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த ஒரு மேக்கப் டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாக்குள்ளே தான் அவன் ஃபோட்டோ ஒழிச்சு வச்சுருப்பா. எடுத்து பார்த்தா 2ம் மேட்சிங். நம்மால் செம்ம காண்டாடுவான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்றா வந்து பெட்டில் பார்த்துட்ருக்காங்க. விடிஞ்சிருது. ஸோ வந்து கரெக்டாக கதவு தட்டும் போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு எழுந்து ஹீரோ வந்து பெட்லேருந்து தள்ளிட்டு எழுந்து உட்காடுறாங்க. உட்காந்தா உடனே பையன் உள்ளே வந்து அந்த ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்குறான். ஹீரோ வந்து தெரில அப்படிங்கிறாங்க. ஹீரோ வந்து அதே டைமில் வந்து அந்த பெட்டு கீழே ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டும் பாஸ்போர்ட்ஸும் இருக்குதுங்க. அப்போ வந்து ஹீரோயின்ட்ட கேட்கும்போது இல்லை நாங்கள் எங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம வில்லன் பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல் ஷூட் அவுட்டுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணைக்காக போயிருக்கான். அங்கே வந்து கேட்குற கேள்விக்கு எல்லாமே தெளிவாக பதில் சொல்லி கொஞ்சம் மழுப்பிட்டு வந்து 5 மணிக்கு மேலே வந்து என் பசங்க என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது, ப்ளஸ் வந்து யார் கொல்ல வந்தான் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்து நாங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ஆள் வந்து ஒரு ஃபைலை கொடுத்து அவன் வந்து என்ன பிடிக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான். இப்போ வந்து என் ஒய்ஃபை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் வந்து என் ஆளுங்களை வந்து அவன் சுட்டு கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி வந்து கேஸை திருப்பிட்டு அவனோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து போலீஸ்கிட்ட கொடுத்து அது அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து போகும்போது வந்து பாடி கார்டுக்கிட்ட வந்து எதுக்கும் வந்து ஹீரோனோட வில்லேஜையும் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு போயிடுறான். அங்கே வில்லேஜில் வந்து ஹீரோயின் பையன் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறான், அவங்ககிட்ட லெஜரத்தை பற்றி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவன் ரைனோ ஒரு பொம்மை இருக்குது அதில் வேணால் எதாவது இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அதில் தான் பென்ட்ரைவ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறார். அப்போ பையன் என்ன சொல்லுவான், இல்லை சரி அப்போ நான் போய் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ எல்லாம் பண்ணாத, நம்ம ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. எல்லா சின்ன பசங்களே நம்ம ஆளும் வந்து டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க ஏதோ யோசிச்சுட்ருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நேற்று வந்து வில்லன் வந்து வில்லேஜை செக் பண்ண சொன்னால அதுக்கு வந்து ஒரு 2 பேரை வந்து பாடி கார்டு வந்து அமுச்சு வச்சுருப்பான். அவன் வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பான், ஒருத்தன் காரில் வந்து கிட்ட போய் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினை பார்த்துட்றான். ஸோ பார்த்துட்டு சரி ஓகே ஹீரோயின் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறானுங்க. மேலே மொட்டையை நான் வந்து நம்ம ஹீரோ வச்சுறாரு. கீழே வந்து இவன் வந்து ஃபோன் எடுத்து வில்லனுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்ணுறான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கன்று வச்சு அப்படி கன்று வைக்கிறான். நெத்தியில் வச்ச உடனே வந்து இவன் வந்து இல்லை அவங்க இங்கே இல்லை அப்படின்னுறான். குட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு தூக்கி போட்டுறான். ஸோ வந்து இவங்க வந்து அங்கே தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பையனை காணும். என்னடா பையனை காணும் அப்படின்னு பண்ணிட்டா அந்த கசினோட பைக் எடுத்துன்னு அவன் வந்து வில்லன் வீட்டுக்கு போயிருப்பான். இதை கேட்டவொடனே டென்ஷன் ஆகி ஓடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வந்து வில்லனோட ரூமுக்குள்ளே அப்படியே நைஸாக நுழைஞ்சு அந்த ரைனோ பொம்மையை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். பின்னாடி வில்லன் வந்து
ஹாய் ரேமன் அப்படின்றான். அவ்வளோதான். இங்கே நம்ம ஹீரோயினும் கார் எடுத்து அடிச்சு செம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க, இந்த வில்லனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வில்லனுக்கு ஃபோன் பண்ணி டேய் என்னடா ஹீரோயின் கிடச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் ஹீரோயின் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என் பையன் எங்கன்னா பையன் எங்கிட்ட தான் சேஃபாக இருக்கா, நீ ஏன் கவலைப்படுற, நீ எப்போ வர அப்படின்னும் போது இவன் ஹீரோவை பேசுகிறான். நீ நான் தான்டா பேசுகிறேன், டேய் ஃபைனலாக ஒன்று மீட் பண்ணுறான்ல அப்படின்னும் போது பையனை எதுவும் பண்ணாத அப்படின்னும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வில்லன் கேட்கும்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னும்போது எனக்கு என்ன வேணும்னா நீ வந்து என் ஒய்ஃபை விட்டுட்டு நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போகணும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே தான் வந்து நம்ம வில்லனோட லவ் வந்து தெரியுது. அந்தளவுக்கு வெறுத்தனமாக வந்து ஹீரோயினில் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து சரி ஓகே ஸ்வாப் பண்ணிக்கலாம், எனக்கு பதிலாக நீ பையனை கூப்பிட்டு ஓகேவா அமெரிக்கன் வேலையில் வந்து மத்தியானம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கதறாங்க, ஏன் இப்படி பண்ணுற, அவங்க கொண்டுடுவானோ பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்து அந்த அமெரிக்கன் வேலையில் வந்து எல்லோரும் மீட் பண்ண போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அமெரிக்கன் வேலையில் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு சைட்லேருந்து வந்து வராங்க, வில்லன் அப்புறம் பாடி கார்டு ஒரு சைட்லேருந்து வந்து வராங்க. நான் 2 பேரும் நடுவில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டீல் என்னாச்சு அப்படிங்கிற டீலா அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் டக்குனு அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் சொல்கிறான், என் ஒய்ஃபை எப்படி மீட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்கிறான். அதாவது ஹீரோயின் வந்து அந்த வில்லேஜ்லேருந்து தப்பிச்சு போயிட்டு வரும்போது திருப்பி வந்து அவளுக்கு டிரைவர் வேலை கொடுப்பாங்களே, டிரைவர் வேலை கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா வந்து குவாங் தான் கொடுத்துருப்பான், அதாவது வில்லன் தான் கொடுத்துருப்பான். வில்லன் வந்து நீ எனக்கு டிரைவர் வேலையாக தான், நான் உன்னை பார்த்துப்பேன், உன் குடும்பத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி தான் வந்து அந்த வேலையை கொடுப்பான். அதாவது ஆக்சுவலாக வந்து வில்லன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஹீரோயினை பார்க்கும்போது வந்து லவ்வில் விழுந்துட்டு இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மேலே லவ் ஆகிட்டுக்கிறாங்க. அதாவது வெறித்தனமாக வந்து வில்லன் வந்து ஹீரோயினை லவ் பண்ணிக்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து ஹீரோயினை தரத்தரன்னு இத்தனை போய் காரில் ஏற்றிடுறாங்க. காரில் ஏற்றி அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு 3 கன்று இருக்குது. அந்த 3 கன்னியுமே சும்மா அட் அ டைமில் டபுள் அப்படின்னு போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ கடற்கணும் ஓடி போகிறாரு. கார் கொஞ்சம் தூரத்தில் போயினுக்கும் போது நம்ம அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்படி ஒரு கன்று அடிப்பார். அதே டைமில் நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோ சுடப்படுறான்றதை வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பார்த்துறாங்க. உடனே குடிஞ்சிடுறாங்க. குடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக டிரைவர் அடித்து டிரைவர் வந்து வண்டியை வந்து ஒரு கடையில் விட்டுறான். கடையில் விட்ட உடனே வந்து நம்ம வில்லன் என்ன பண்ணுறான், அந்த டெட் பாடியை தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். நம்ம ஹீரோவும் வந்து பின்னாடி செம்ம ஸ்பீடாக வரான். அப்படியே இப்படியே ஒரு கட்டாக போயிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்டில் வந்து ஒரு சைட்லேருந்து ஓடி வந்து எகிரி வந்து அந்த சைடு விண்டோவில் எட்டும் உதவிப்பான். அவள்தான் நம்ம வில்லன் எகிரி போய் வெளியே விழுவான். வெளியே விழுந்தவொடனே வந்து இவங்க 2 பேரும் எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்டையும் பையன்கிட்டையும் கேட்டுட்டு வெளியே எட்டி பார்த்தா வில்லன் காணும். ஏடா காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு தேடி பார்க்குறாங்க. அங்கங்கே கொஞ்சம் க்ளூ மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம ஆள் வந்து ஓடி போய்ட்டு ஒரு கடைக்குள்ளெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாரு. கரெக்டாக கடைசியில் வந்து ஒரு தேட்டருக்குள்ளே வந்து வில்லன் ஓடிட்டுருப்பான். வில்லனை வந்து கன் பாயிண்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து மடக்கி பிடிச்சிடுறாரு. நீ வந்து மரியாதை சரண்டராக அப்படின்னும் போது என்கிட்ட எதுவும் இல்லையே, என்கிட்ட கன்ஸ் எதுவுமே இல்லையே, நீ எது கன் நீட்டுற அப்படின்னும் போது நம்ம ஆளும் வந்து கன்னை கீழே வச்சுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. செம்ம வெறித்தனமாக 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் வந்து தேட்டரில் வந்து ஒரு வயசானவங்க இருப்பாங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப இது வந்து வயலண்ட்டாக இருக்குது, வாங்க நம்ம போகலான்னுவாங்க. அப்போ பட் நம்ம தாத்தா வந்து மென்னு இல்லை. ஸோ வந்து அவர் வந்து சீரியஸாக வந்து படம் பார்த்துட்ருக்காரு. நல்லா இருக்குப்பா இருப்பா வந்து. ஆனால் செம்ம சண்டை நடக்குது. ஒரு பாயிண்டில் வந்து எப்படியோ வந்து ஹீரோ ஜெயிச்சிட்டு வந்து அவரை அரசும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் வச்சுட்ருக்காங்க. இவன் வந்து என்னென்னோ சொல்லி பார்ப்பான், ஆனால் யாரும் எதுவும் கேட்டுக்கிற மாதிரி இல்லை. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோவை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்களே அந்த ஆஃபீஸரை பேச வைக்கிறாங்க. பேச வைக்கும் போது வந்து ஹீரோ வந்து அந்த ஆர்டரை காட்டி பாரு உனக்கு தேவையான எல்லா ப்ரூஃப்மே இதில் இருக்குது, குவாங்க தூக்கி பர்மனெண்ட்டாக உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் இதே மாதிரி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தனி பாஸ்போர்ட்டை நான் ரெடி பண்ணி தரேன், நீ அந்த ஊர்லேயே இருக்காத 2 வருஷத்துக்கு வந்து லீவில் போய்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ப்ளஸ் வந்து $1 மில்லியன் வந்து இவனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் கேட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பே பண்ணியிருப்பாங்க. இந்த குவாங்கோட காசுலேயே வந்து பே பண்ணியிருப்பாங்க. இவனுக்கு ஒரு புது பாஸ்போர்ட்டையும் கையில் கொடுத்து இவனை வந்து கிளம்ப சொல்லியிருப்பாங்க. வெளியே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம 2 வருஷம் எங்கேயாவது போகலாமா ட்ரிப்பு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஐயோ அதெல்லாம் கிடையாது, என் பையனுக்கு படிப்பு வந்து முக்கியம் அப்படின்லாம் வந்து கலாய்ப்பாங்க. இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாரிஸுக்கு கிளம்பிடுவாங்க எல்லாரும். பாரிஸில் ஹீரோயின் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வச்சு அப்படின்னு நம்ம பேசின்னு இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்து கையில் கொடுக்குறாங்க. பார்த்தா திருப்பியும் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு நம்பால் சாக்காயிடுவான். இஸ் இட் இன்னுவார் என்ன உந்தா அப்படின்னு கேட்குறியா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படின்னும் போது அவன் அதெல்லாம் இல்லை அப்படின்னுடுவான். அதோட வந்து படம் வந்து ஹாப்பியாக முடிஞ்சிடுது. அடுத்த சீன்லேயே வந்து இந்த கிரெடிட்ஸ் போடும் போதே வந்து குழந்தை பிறகுது. குழந்தையோட வந்து இவங்க எல்லாருமே ஒரு சூப்பராக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கைஸ் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் வந்து ஓடுறது தெரியாது, கொஞ்சம் ஸ்லோவாக அங்கங்கே கொஞ்சம் லாகியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். திருப்பி ஒரு சிறப்பான திரைப்படத்தை வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டா நம்ம வர போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய்.